நம்ம என்ன பார்க்க போறோம்னா லென்த் வீடியோ பார்க்க போறோம். ஃபோன் யூஸ் பண்ணி வேஸ்ட் போற ஃபோன்ஸ் காட்டுறோம். அதாவது லென்த் வீடியோ. சரி எங்கடா ஃபோன் கேட்பீங்களா? இதோ ஃபோன் ஆயிஷா எடுக்க போறோம். இந்த பேக்ல தான் ஃபோன் இருக்கு. என்னடா அது சின்னதாக நீங்க அனுப்பிங்க எடை போட்டுறாதீங்க. இதுல அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கு. சரி ஒரு இடம் எடுத்து பாப்பா. ஏங்க உங்களுக்கு கிட்ட வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் புடி ஆயிஷா புடி ஓபன் பண்றேன். நான் ஓபன் பண்ணி காட்டுறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஜிப்ல போலாம். இந்த ஜிப்பை ஓபன் பண்ணா பாருங்க எப்படி இருக்குது. புடி பாருங்க எப்படி இருக்குது. இங்க ஒரு ஜிப் இருக்கு. நீ புடிச்சுக்கற ஓபன் பண்ணு. இந்த ஜிப் ஓபன் பண்ணா ஓப்போ ஃபோன் இங்க பாருங்க ஒரு ஓப்போ ஃபோன்ஸ் இருக்கு. ஹச்வி ஃபோன் இங்க பாருங்க தெரியுது நான் நினைக்கிறேன். புதுசா வந்திருக்கு. அங்க புதுசா இது எங்க தயாரிச்சிருக்காங்க? சைனால இருந்து தான் இந்த ஃபோன் எல்லா ஃபோனும் வந்திருக்கு. ஓப்போ இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹச்வி அடுத்து பாருங்க. அடுத்து இதுல வந்து பார்ப்போம். ஃபோனு ஓப்போ ஃபோனு பார்த்துக்கோங்க. ஓப்போ தெரியுது நினைக்கிறேன். ஓப்போ ஃபோன் ஓப்போ ஃபோனை பிடிச்சிருக்கா? எனக்கு ஓப்போ ஃபோனை ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஹச்வி ஃபோனை பார்த்தோம், ஓப்போ ஃபோனை பார்த்தோம். அடுத்த ஃபோன் பார்க்கலாமா? அதுவும் சைனால தான். எந்த ஃபோனுக்கு ஆரம்பிக்கிறோம் அது எல்லாமே சைனா தான். ஓப்பன் பண்ணி அடுத்த ஜிப்பு அதுல ஒன்னோட இது சாம்சங் குட்டையா இருக்கு பாத்தீங்களா? நான் சின்ன போனா இருக்குன்னு ஆச்சரியப்பட்டீங்களா? சாம்சங் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சாம்சங் இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பர்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. அதான் ஏடிஎம் கார்டு காசு அந்த மாதிரி வைக்கலாம். அது பின்னாடி வந்து புடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து சேஃப்டி. இந்த போனு ஏக்கோ நீங்க வாங்கிக்கலாம். இது எல்லாம் போர்டு கிடையாது गाइस. பின்னாடி கவர். ஃபர்ஸ்ட் ஹச்வி பார்த்தோம். அடுத்து ஓப்போ பார்த்துருக்கோம். அடுத்து சாம்சங் பார்த்துருக்கோம். அடுத்த கூட பார்க்கலாமா? அடுத்த ஃபோனு உடஞ்ச ஃபோனு गाइस. இது வந்து பின்னாடி கவர் கிடையாது. இது பாடி பட் தான். இது வந்து என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் அது வந்து அந்த அளவுக்கு பார்க்கல. இது வந்து பின்னாடி கூட ஏதாச்சும் இருந்தால் கூட என்ன பிராண்டு தெரிஞ்சிருக்கும். இல்லை தெரியல. அந்த மாதிரி அது உடச்சிருச்சுனால எங்களுக்கு என்ன பிராண்டுன்னு எங்களுக்கு தெரியல. அடுத்த ஃபோனை பார்க்கலாமா? அந்த ஃபோனை பார்த்தோம். அடுத்து இது என்ன ஃபோன்? லெனோவான்னு ஒரு புதுசான கம்பெனி பேர் நினைக்கிறீங்களா? அவன் புதுசாக கம்பெனி பேர் மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு தெரியுது நினைக்கல. லெனோவா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லெனோவாவும் இது கவர் மட்டும் தான் நீங்கள் போடுங்க. புதுசாக லான்ச் ஆகிருக்கு. எல்லாமே நான் காமிக்கிற ஃபோன் எல்லாமே சைனா தான். சைனா தயாரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஹெச்வி பார்த்துருக்கோம், ஓப்போ பார்த்துருக்கோம், சாம்சங் பார்த்துருக்கோம். இது என்ன பிராண்டே தெரியல. இது வந்து லெனோவா. இப்போ 5 ஃபோன் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து லாஸ்ட் ஜிப்பு. அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? அதுல வந்து சின்ன ஃபோன் பாத்தீங்களா? நான் சொன்னோம்ல சின்ன ஃபோன்னு. அதுவும் ஹச்வி பிராண்ட் தான் गाइस. பாருங்க ஹச்வி பிராண்ட். இது ரெண்டுமே ஹச்வி பிராண்ட் தான். பாத்தீங்களா? அடுத்த ஃபோன் பாப்போமா? சின்ன ஃபோன் எவ்வளவு குட்டியா இருக்கு. இதுல இருக்க அடுத்து காட்டுறதுலாம் சின்ன ஃபோன். இதுவும் சாம்சங் தான். ரெண்டு சாம்சங்ஸ் இருக்கு. ரெண்டு சாம்சங், ரெண்டு ஹச்வி. லாஸ்ட் ஃபோனை நாங்கள் காட்ட ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்க. அது குட்டியாக இருக்கும். ஆச்சரியப்பட இந்த ஃபோனை தான் காட்ட போகிறோம். எடு காட்டும். ஐஃபோன் தான் குட்டியாக நம்ம கை என் கை எக்கணும் இருக்கு. என் கை அளவுக்கு தான் இருக்கு. என் கை ரொம்ப இப்போ ஆப்பிள் ஃபோன் மாதிரி இருக்குல்ல. ஆப்பிள் போட்டு இப்போ கீழே வந்து ஐஃபோன் கூட எழுதியிருக்கு. தெரியுது நினைக்கிறேன். இது வந்து புதுசா நம்ம இந்த அளவுக்கு ஃபோன் தான் பார்த்துக்கோம். இவ்வளோ சின்ன ஃபோன் 3G 2G இருக்கும். இந்த ஃபோனு இந்த ஃபோனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்க ஃபோனை எப்படி இவ்வளோன்னு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ புதுசா இது வந்து கண்டிப்பா ஒரு 2000 3000 தான் விற்பாங்க. ஆனா இப்ப கண்டிப்பா இருக்காது. ஏன்னா 3G 2G எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. இப்ப கண்டிப்பா இருக்காது. ஏன்னா பழைய ஃபோன்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் சைனா சொன்ன எத்தனை ஃபோன் பார்த்துருக்கோன்னா நான் கவுண்ட் பண்ணவே முடியல. ஒன்னோட எடுத்து காட்டுறேன். ஹச்வி, ஓப்போ, சாம்சங்,
அடுத்து இது என்ன பிராண்டே தெரியல. இதுவும் லெனோவா 5. இது வந்து HUV, அதே HUV தான். குட்டியா 6. இது வந்து சாம்சங் गाइस 7. அடுத்து கடைசியா நம்ம ஐபோன் 8. மொத்தமா 8 போன். இது பாரு பிடிக்க கூட முடியல. அந்த பழைய போன் எங்க அம்மா வந்து எதுக்கு இந்த பத்திரமா வச்சிருக்காங்கன்னா நாங்க விளையாடுறதுக்கோ இல்ல அம்மாவை பார்க்கிறதுக்கோ சும்மா எதுக்காச்சும் விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம். இன்னொரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் வந்து ரெட்மி. அந்த ஃபோன் இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆயிஷா அப்போ எடுக்க போயிருக்கா. வருவா. இதே வந்துட்டாலே வாடி. அந்த ஃபோன் ரெட்மி. இது ரெட்மி மொத்தமாக 9 ஃபோன் பழைய ஃபோன்ஸ்லாம் காட்டியிருக்கோம். என்னென்ன ஃபோன்னா இப்போ நான் சொல்கிறேன். என்ன ஃபோனு எத்தனை பிராண்ட் இருக்குன்னு பார்த்துருவா. ரெட்மி வந்து 1 தான் இருக்குது. ரெட்மி 1. ஓப்போவும் 1 தான். HUV 1. இது 2 HUV கொடுத்துருக்காங்க. 2 HUV. அடுத்து சாம்சங் 2. லெனோவா ஐபோன் 1 தான். இது என்ன பிராண்ட் தெரியல. இருந்தாலும் ஏன் நாங்கள் காமிக்கிறோம்னா பழைய போட் காட்டிட்டா போச்சு அதனால காமிக்கிறோம். உங்களுக்கு இந்த ஃபோன்ஸ் இப்போ நாங்கள் எல்லா ஃபோனையும் காட்டுறோம். அதில் என்ன ஃபோன்னு உங்களுக்கு பிடிச்சி நான் காமிக்கிறேன். அப்படி இல்லை. சரி இப்போ நம்ம என்னோட ஃபோன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடைசியாக நீங்கள் அது எந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். 2 சாம்சங் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்து வந்து லெனோவா 1 இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். அடுத்து HUV 2 HUV இருக்கு. இந்த 2 HUV உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அது கண்டிப்பாக யாருமே பிடிக்காதுப்பா. ஓப்போ 1 தான் இருக்கு. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ரெட்மி 1 தான் இருக்கு. தலைக்கில வச்சிருக்கேன். ரெட்மி 1 தான் இருக்கு. அது பிடிச்சிருக்கா சொல்லுங்க. அடுத்து கடைசி ஐபோன். இதான் எல்லாருக்கும் பிடிச்ச ஆப்பிள் ஐபோன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் யார் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டீங்க. ஐபோன் தான் எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லுங்க. உனக்கு எது ஐஷா பிடிச்சிருக்குது ஐபோன்ஸ்ல? இந்த ஃபோன் எனக்கு எந்த ஃபோன் எது பிடிச்சிருக்கு? எனக்கு ஐபோன் தான் பிடிச்சிருக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து ஓப்போவும் அண்ட் இந்த பிராண்ட்ல எனக்கு 3 பிடிச்சிருக்கு. இது 1, இந்த 2, 4. இன்னொன்று வந்து இந்த ரெட்மி, இந்த ஐபோனு, இந்த இது. அதுதான் எனக்கு வந்து இது 2 ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து அது ஆப்பிள் ஃபோன் அது தான் பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களுக்கு என்னோட ஃபோன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன ஃபோன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லா ஃபோனுமே பிடிச்சிருக்குடா லைக் பண்ணுங்க. அதுவே எனக்கு ஒரு பாதி ஃபோன்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ஐபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதுவே எனக்கு இதுவே HUV ஃபோன் பிடிச்சிருக்கு. க்ரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. சாம்சங் 2 சாம்சங் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? yellow ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து இது என்ன பிராண்ட்லயே தெரியாதவங்க பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து HUV சொல்லிட்டோம். ரெட்மிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ளூ கலர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு லெனோவாவுக்கு வந்து ஒயிட் கலர் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கு பாப்பா கண்டிப்பா ஐபோனுக்கு சொல்லிடுறேன். அங்கவே இருக்காது. ரெட் கலர் தான். என்ன ஃபோன் சொல்றோம்? ஐபோன் போதும். சரி நம்ம பை गाइस. அடுத்த வீடியோல சந்திப்போம்.